ஏடிஎம்கேவே அதான்டா பண்ணின்னு இருக்கிறானுங்க. ஆச்சா ஆச்சான்னு கேட்டானுங்களா கடைசியில. அதான் இந்த வறுமை, இந்த வடிவேலு தண்ணி சலப்புன்னு ஊத்து, அதான் யாரா நீங்களான்ற மாதிரிதான் இருக்குது. அவனுங்க போய் கழுவி விட்டுக்கிறீங்க சீமானுன்ற மாதிரி. மச்சான் யாரா இவனுங்க எங்க வந்து ஐயோ டேய், ஐயோ ஒருத்தனை ஏத்தி விட்டான்டா மேல. ஜாக்கு தெரியும், நம்ம ஜாக்கு தானா? நம்ம ஜாக்கு தான். இல்ல அவன் வருவானே சில்ற. இல்ல ஜாக்கு தானா? சரி சரி. இல்ல அன்னைக்கு ஜாக்கு உன் ஐடியில ஒருத்தன் அந்த இவன் வந்தான்டா, பாம்பு போட்டு போவானே அவன் பேர் என்ன? பக்க போட்டு அபியூஸ் பண்ணிட்டு போவானேடா, அவன் பேர் என்னடா? பாஜக சிவா. ஒரு நிமிஷம் சவுக்கு சங்கர் ஸ்பீச் பார்த்தேன், கூட எஸ்டிஆர் தான் பார்த்தேன். நல்லதான் இருந்துச்சு. பார்த்தேன் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா எஸ்டிஆர் ஓபனா சொன்னது என்னன்னா தனுஷ் தான். ஏன்னா சார்ஜுக்கு எது சொல்லுவாரு, சும்மாவே அடிப்பேன் தனுஷ், இப்ப வரம்பேன்ற மாதிரிதான் இன்டைரக்டா சொல்லி விட்டான். அதாவது இல்ல அவன் சொன்னதும் உண்மைதான். ஆனா சொன்ன டைமிங் வந்துட்டு அதான் தனுஷ் அந்த என்ட்ரி டைம்ல தான் என்னன்னா அதான் அலெக்ஸ் ஸ்டார்டிங்ல விஜய் அண்ணன்ட்டு பேசுவான், போஸ்ட் போட்டுருந்தான். அவன் ஜிவி பிரகாஷ் இவனுங்கெல்லாம் திடீர்னுட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு மேடை போட்டு அஜித் ரசிகர்களை வலிக்கிறாரா? அஜித் ஃபேனு இல்ல, இவன் ஓப்பனா சொல்லுவான் சிம்பு அஜித் ஃபேனு நானு அப்படின்ட்டு. அவன் போயிட்டு எங்க அண்ணா ஆச்சுன்னு அவன் சொல்லின்னுக்குறான். என்னடா நடக்குது? இல்ல அவன் ரொம்ப நாளாவே அப்படித்தானே சொல்றான். எனக்கு அவரு நான் என்னதான் இருந்தாலும் தலை ஃபேனு, ஆனா என் அண்ணன் அப்படின்னு வாலி டைம்ல இருந்தே அவன் அப்படியே ஆனஸ்டா தான் இருக்கான். அது கரெக்ட். வாலி டைம்ல இருந்தே ஆனஸ்டா ஜென்யூனா தான் இருக்கான். ஒரு உண்மை என்னன்னா எஸ்டிஆர் வந்துட்டு ரூடா இருப்பான். நான் கண்டிப்பா சொல்றேன், ஷூட்டிங்லாம் வரமாட்டான், எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா ஜென்யூனா இருப்பான். ஜென்யூனா இல்ல, புடிச்சிட்டா ஜென்யூனா இருப்பான். அவ்வளவுதான். என்ன படம் அது? மன்மதன் டைம்ல முரட்டு ஆமா அவன். ஆமா அப்போ நிறைய டைம் இப்பயுமே ஆமான்னு தான் சொல்லுவான். அவன் இப்பயுமே ஆமான்னு தான் சொல்லிக்குவான். அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆனா வந்து தளபதி வந்து அண்ணன் வாரிசு வரைக்கும் வந்து பாட்டு பாடி கொடுக்கலையா? ஆமையே விசிறிட ஓட்டு போட்டுருக்காரு. இவனுங்கெல்லாம் வளர்றதுக்கு அண்ணன் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. என்ன அதுக்கப்புறம் இப்ப மேல போனதுக்கு அப்புறம் அதே இல்லமாமே தனுஷ் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் தனுஷ் மாமனாரே மதியல ஃபர்ஸ்ட். ஆமா சண்டே ஆச்சு, அதுக்கப்புறம் இது ஆச்சு, அதுக்கப்புறம் இது பண்ற யாரும் மதிக்கல அப்படி சொல்லு. வீட்டுக்குள்ள பிரச்சனை சொல்லுங்கிற நீ மாமனார மதிக்கல. எவனுமே மாமனாரே மதிக்கல, தனுஷ் மட்டும் எப்படி மதிப்பா? அவனை மதிக்கல தனுஷ. போற போகல கிளம்ப கௌதம் லவ் இல்ல சக்தி தான். கௌதம் தான் சக்தியை லவ் பண்றான். ஆனா அதான் தனுஷ் வந்துட்டு ஆப்போசிட் ஆனது வந்துட்டு அது ஆச்சரியம் தான். இன்னும் எதுவும் சொல்லடா, விடுங்கடா. அவனை நம்மளை பத்தி ஒண்ணுமே சொல்லலாம். அரசியலுக்கு வரேன்னு சொன்னது ஒரு குத்தமா? நமக்கு எதிராக எதுவுமே சொல்ல விடு, வரட்டும். எதுவுமே சொல்ல வரட்டும். என்னன்னு பாப்போம். ப்ரோ ஒரு நிமிஷம். கட்ஸ் ஒரு நாடு நாசமா போகும்போது அரசியலுக்கு வரணும். ஸ்லீப்பிங் மூட்ல இருந்து ஒரு தானா இருக்கான். சொல்றா எப்ப வருதுன்னு படமே லீக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்லயே லீக் ஆயிடுச்சு படம். என்ன பண்ற? 7-8 மாசம் கழிச்சு கரை படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுல முதல்வர்னு போடுவாங்க. நீ என்ன பண்ற? உதயநிதி கூட போய் கக்கஸ்ல உட்கார். அதான் இவங்க பழைய நிதி. எப்படி முன்னாடி கார்த்திக் குமார் உட்காருவாடா? அடங்குங்கடா கொஞ்சம், ஏண்டா சும்மா இருக்கடா. இருக்கட்டும். அதான் ப்ரோ. ஆனா ஒரு இல்ல ப்ரோ, இப்போ அரசியலுக்கு ஏன் விஜயகாந்த்ல இருந்து நிறைய ஏன் டிஆர் இந்த மாதிரி பாக்கியராஜ் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவங்கள கூட ஏத்துக்கலாம். ஏன்னா ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு ஏதாவது ஆட்சி மோசமா போகும்போது வரலாம். ஆனா யாராவது ஒரு ஆட்சி வந்துட்டு இப்பதான் வந்துட்டு அமைக்கிறாங்க, அதுவும் நல்லா தான் போகுது, அந்த டைம்ல எவனாவது அரசியலுக்கு வருவானா?
பேராசை பெருநஷ்டம். அதாவது 5 வருஷத்துல உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரும். அப்ப நான் கரெக்டா உள்ள கேப்ல பூந்து அடிப்பேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. என் பிளானே வேற. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ உங்களுக்கு பிரியாணி வந்துட்டு நீங்க சாப்பிட்டு இருக்கிறதுலயே வந்து தெளிவா அரசியல் பண்றது அண்ணாமலை. அவன் வந்து ஏதாவது கிடைக்குமான்னு இப்ப ட்ரை பண்ணினுக்கிறான். அதனால வந்து இப்போ எது பண்ணாலும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா திரும்ப வந்து சைலண்ட் மோட்ல வர வரைக்கும் அவன் சைலண்ட் மோட்ல தான் இருப்பான். அது எதனா வந்ததுன்னா அப்ப ஆரம்பிப்பான். அது வரைக்கும் வந்து நம்மள திருப்பி செருப்பு கொண்டு அடிப்பானுங்கன்னு தெரியும். அதனால வாயை மூடிட்டு இருக்காங்க. தனுஷ் வந்து என்னைக்கு வந்து தளபதியை வந்து டச் பண்றானா அன்னைக்கு வந்து தனுஷுக்கு என்ன ரியாலிட்டி இருக்குன்னு ஜெயலலிதா பாட வேண்டியது. அப்புறம் ஜெயலலிதா வந்து கண்டிப்பா சட்டசபையில இவரு விஜயகாந்த் கிட்ட சொன்னது அது தனுஷ்க்கு லைவ்ல நடக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன், வரட்டும். நம்மளுக்கு எதிரால எதுவுமே பேசல. அவனா நிக்கிறான், ஏதோ அவன் ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு போறான். நம்ம எதுக்கு இத சம்மந்தமே இல்லாம எடுத்து பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியல. நீங்க பிஜேபி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம லெவலுக்கு நீங்க திமுக பாஜக அடிங்க, அதுதான் நம்ம லெவல். நீங்க அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம அதிமுகவே அண்ணன் டச் பண்ணுவாங்க. 40 கிலோ அரிசி முட்டையில வச்சுக்க உள்ள போட்டுறலாம். அவனை 40 கிலோ அரிசி முட்டையில சும்மா சாய் எஸ்ஜே சூர்யா போட்டு ஆயிடுவானுங்கடா. டேய் சாயே, டேய் சும்மா இவன் வேற ஏதாவது சொல்லிடுறான் ட்ரிகர் பண்ற மாதிரி. சொல்லு, ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். என்னடா சொல்லுன்னா மியூட்ல போறான். அப்புறம் ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இந்த சேரத்துக்கு அடிக்கிறதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. எனக்கு அந்த விஷயம் கேக்குது. இல்ல அதான் வயசானவரு இத்தனைக்கும் முன்னாள் திமுக காரரு. யோசிச்சு பாரு, திமுக இருந்திருக்காரு, அதிமுக இருந்திருக்காரு. அந்த மனுஷன் பல வருஷமா அரசியல் இருக்காரு, நல்ல பேச்சாளர். அவரோட பழைய ஸ்பீச்சை கம்பேர் பண்றப்ப இப்ப அவர் பேசுறதுலாம் ரொம்ப கம்மி. ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப டீசெண்டா பேசுறாரு. அவரே ரெப்ரசன்ட் பண்ணி பேசுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அகைன்ஸ்டாலாம் எவ்வளவு பேசிருக்காரு அவரு. அவரு பேச்சாவும் பேசியிருக்காரு. கட்சியில ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னு சாரி கேட்டதெல்லாம் முதலமைச்சர் ரொம்ப ரேர். யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கேட்டேன். அம்மானு தான் கேட்டாரு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இல்ல ஸ்டாலினா முதல்ல ஸ்டாலின் எத்தனை வாட்டி தப்பா பேசியிருக்கு. அந்த ஆளு என்னையாவது நான் தப்பா பேசியிருக்கேன்னு நீ தப்பா எல்லாம் இல்ல, அது பேசுறது எல்லாமே டபுள் மீனிங் இருக்கட்டும் ப்ரோ. இல்ல தப்பா தெரியாம பேசுனது சிலது இருக்கும். அதான் மிஸ்டேக் ஆனது. தெரிஞ்சே பண்றதுக்கே அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. தெரியாம பண்றது. எடப்பாடி எல்லாம் மானபங்கம் பண்ணிருக்காங்க சட்டசபையில. சொல்றேன் சாய், எதுவும் சொல்ல வந்த? என்ன பேசவே விட மாட்டாங்க. அப்புறம் யாரு பழையநிதி அவன் ஏதாவது இல்ல இருப்பானே, இங்கதான் இருக்கா. இல்ல ஏதோ சொல்ல வந்தான். சொல்லுவான் இங்கதானே இருக்கான். அன்மியூட் பண்ணி சொல்லுவான். முதுகுல தேளு கடிச்சிச்சு. இதுதான் கடிகான்னு தேளு கடிச்சிச்சா? அது அவன் இது சீமான கலாயிறான்டா. ஓ அதுவா? ஐயோ டேய், அவனே சொன்ன மாதிரி இது பாய் வேற சொன்னது தெரியுமா? ரவுத்தரு பாம்பை கொண்டாங்க, இவனுக்கு அடிக்க விடுங்க, இவனை ஏறுதா இல்லையான்னு பாப்போம். ஆக்சுவலா கறி கஞ்சி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்டா. எல்லாம் மீறி போறானுங்க. ஆனா வந்து இந்த வாட்டி வந்து எந்த நடுவுல யாரு இல்ல எது அழுவுனாலும் விடக்கூடாதுன்றேன். இந்த வாட்டி அதெல்லாம் தூங்கி உள்ள வச்சுக்கலாம். இல்ல அவன் எல்லை மீறியே போகட்டும். அவன் எல்லை மீறி போறதுனாலதான் அவன் 15 வருஷமா ஒண்ணுமே வராம இருக்கான். அதனால இன்னும் எல்லை மீறி போட்டோம். இல்ல கார்த்தி ப்ரோ, இங்க பாருங்க, போன ஆட்சியில அவனுக்கு திமுக காரங்கள் எல்லாம் வந்து மோசமா பேசின டைம் எல்லாம் இருக்குது. அவனுங்க அரெஸ்ட் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா நம்ம ஆளு வந்து நமக்கு யாரு எதிரியோ
யாரு வந்து உண்மையிலேயே பொதுவெளியில வந்து இவங்க காலகாலமா பேசுறாங்க. இவங்க மேல நீங்க கேஸ் போட்டா எவ்வளவு போடுவீங்க? மினிஸ்டருங்கெல்லாம் அவன் பேசினுக்கிறான்டா. நீ வந்து பேசுறது அததான் சொல்றேன். இல்ல கார்த்தி ப்ரோ, இவனுங்க சிட்டிங் சீஃப் மினிஸ்டரையே பேசுறவனுங்க. இவனுங்க காலகாலமா பேசுறவனுங்க தான். சரியா? இவனுங்க வந்து எப்படின்னா, இவங்க மேல நீங்க கேஸ் பில்ட் பண்றீங்கன்னா ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க, ஹேபிச்சுவல் அபியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணி நீங்க அதுக்கேற்ற செக்ஷன் எல்லாம் போட்டு ஸ்ட்ராங்கா தான் கேஸ் போடணும். இவங்க மேலாம் போட்டா ஒரேடியா பப்ளிக் நியூசன்ஸ். இவனுங்க பண்ற எல்லாமே பப்ளிக் நியூசன்ஸ். அங்க உட்கார்ந்து ஒரு 10 பேர் கை தட்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு செப்பரேட்டிஸ்ட் அஜெண்டா தான் இவனுங்களுக்கு. சரியா? பிரிஞ்சிடணும் உன் சுயமரியாதையில கைய வச்சுட்டான், அவன் அதுல வச்சுட்டான் இதுல வச்சுட்டான்னு சொல்லி கிளப்பி விட்டு தேவையில்லாத பேசி. அண்ணனுக்கு நல்லா தெரியும் இவங்களை எல்லாம் பப்ளிசிட்டி ஏற்றி விட்டு கேஸ போட்டு விட்டு. அதான் சொல்றேன், தேவையே இல்லாத அவ்வளவு வருத்தம் கிடையாது. அது கரெக்ட். ஆனா வந்து நான் ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறேன். பேசாம விஜயலட்சுமி அக்காவை கூட்டில வந்து கட்சியில ஒரு மெம்பரா சேர்த்துங்கன்ற போட்டு ஜாலியா ஃபன் பண்ணின்னு இருப்பாங்க. அவனுங்க எல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல. அவனுங்க அவ்வளவு ஒர்த்தெல்லாம் கிடையாது. கார்த்தி ஒன்னே ஒண்ணுதான் சண்டை, 2 பேருக்கு மட்டும்தான். நான் சும்மா காமெடி பேசினுக்கிறேன் ஐயா. காமெடி கூட கிடையாது. 2 பேர் நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சீமானு, இன்னொன்னு தனுஷ். தம்பி வராரு, துணை முதலமைச்சர் கொடுப்பாங்க. என்னடா அவங்க அலெக்ஸ் இப்போ ஒரு புது கூட்டணி வச்சிருக்காங்க. வேல்முருகனு யாரா ஹரிச்சு யாரு வேல்முருகனு என்னென்னமோ தனியரசு. அதுக்கப்புறம் நடுவுல அண்ணாமலை நிறைய இந்த வெப்சைட்ஸ் ஆப்ஸ் கூட இந்த கார்த்திகரமான உப்பு போட்டு நிறைய இதெல்லாம் பண்ணி வந்தானுங்க. ஆனா எங்க போனானுங்கன்னு தெரியல. எங்க போனாங்க இல்ல வீட்டுக்கு போயிட்டாங்க. காசு கொடுக்கல, அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க. இது பரபரப்பா ஒரு ஆணை ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன். இல்ல பில் பண்ணுவானுங்க அலெக்ஸ். இப்போதைக்கு எதுவும் வந்து பெருசா இதுவும் இல்லைன்றனால இது ஸ்லீப்பர் செல்ல இருப்பானுங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். டிஎம்கே வந்துட்டு 31 எவ்வளவு % வரும்னு நினைக்கிறேன். என்னைக்கு எதுல எம்பி எலெக்ஷன்லயா? லோக்கல்டா, லோக்கல் கேக்குறியா? எப்படா டே, எம்பி எலெக்ஷன் எல்லாம் கிடையாதுடா. அவங்களே பாஜகவோட கூட்டணி போறாங்க. நீ இப்ப போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க. இல்ல அவன் 31ல கேட்டான். 31ல கேட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வேலைக்கு ஆகாது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். எம்ஜிஆர் இருக்கிற வர 10-15 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியில வர முடியாத மாதிரி இருக்கும்போது அதே ஒரு சிச்சுவேஷன் தான் ரிப்பீட் ஆகுது. இப்ப வர முடியாது. அதுதான் மெயின் மேட்ரு. உள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்லையா, 25 கட்சி கூட்டணியோட நின்று தோத்துருக்காங்கன்னா நம்ம ஒரே சிங்கிள் கட்சி நம்ம ஜெயிச்சிருக்கோம்னா அதோட பவர் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப அதனாலதான் பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சு மினிஸ்ட்ரி வாங்கணும்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஆனா மினிஸ்ட்ரி வாங்கணும்னு உள்ள நீ இங்க உள்ள வர வேண்டியதானே, உள்ள வராதுதானே. நீ உள்ள வந்து பாரு, மினிஸ்ட்ரி வாங்கிட்டு வந்து வா, எக்ஸ்பிரஸ் ஆயிடுவாங்க. இன்னும் எக்ஸ்பிரஸ் ஆயிடுவாங்க. இல்ல அலெக்ஸ், 5 years இது கம்ப்ளீட் ஆனாவே வந்து லஞ்சம் எல்லாம் வந்து கொஞ்சம் குறையண்டா. அடுத்தது எவனாவது வந்து ஆட்சி அமைச்சாலுமே மக்கள் வந்து லஞ்சம் கிஞ்சம் தூக்கின்னு வந்தாங்கன்னா செருப்பு கொண்டு அடிக்கும். வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து வாய்ப்பே கிடையாது எந்த கட்சிக்குமே. இல்ல டிவிக்கு வந்து இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 2 years ஆகுது. ஸோ இப்போ இந்த 12th படிச்சுட்டு இருக்கிறவனுங்க இவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு செட்டு வரும். ஒரு 5 செட்டு வருங்களா? அவனுக்கு வந்து நான் ஒரு 100 பேர் இருக்கிறானுங்கன்னா குறைஞ்சது 70 பேர் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடுவானுங்க. சரிங்களா?
இது வந்து நம்மளுக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட். அவங்களுக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? அவங்க வந்து பழைய கட்சி. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கட்சி? 70 வருஷம் கட்சியா? 75 வருஷம் 70 வருஷம் வருஷம் கட்சி. அப்ப இன்னைக்கு வந்து யார் இருக்கிறா? எங்க அம்மா இருப்பாங்க, எங்க தாத்தா இருப்பாங்க, இந்த மாதிரி தானே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 5 வருஷம் இந்த கட்சிக்குன்னு ஒரு கோர் ஓட்டு இருக்கும்ல, அது மட்டும் இல்ல அந்த இல்ல கோர் அதுவே ஓட்டு குறைஞ்சிரும் கம்மியாயிடும். சொல்றேன். அதுவே கம்மியாயிடும். இல்ல ஜோசப், நம்ம அண்ணனோட ஏசு தான் நம்மளோட வேல்யூவே. ஐயா நாங்க டிஎம்கே பத்தி பேசுறோம் ஐயா. டிஎம்கே சொல்றேன். கோர் ஓட் பேங்க் குறையும் நான் சொல்றேன். குறையும். அது என்னமோ குறைஞ்சிடும். அது மட்டும் குறைஞ்சிச்சுன்னா காலி டிஎம்கே, அதோட வரவே முடியாது. அந்த கோர் ஓட் பேங்க் வீட்டுல இருக்கிற பெருசுங்க தான்ப்பா. அந்த பெருசுங்க வந்து அதுதான் இது எல்லாமே கலைஞர் ஏஜ்ல சுத்தின்னு இருக்கும். என்ன அடுத்தது வந்து ஸ்டாலின் ஏஜ்ல சுத்தின்னு இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதெல்லாம் குறைஞ்சிட்டு வச்சுக்கோ, 20% ஆயிடும். 18-20% ஆயிடுவாங்களா, அதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு. ஆல்ரெடி அதுதான் அவங்க இல்ல ஆல்ரெடி அவ்வளவுதான் அவங்களோட வேல்யூவே. இது ஓட் வேல்யூவே கூட்டணியில தானே வந்துட்டு இருக்கானுங்க. கரெக்ட். அவங்களோட சிங்களா தனிச்சு நின்னு அவங்களோட ஓட் பேங்க் எவ்வளவுன்றத இது வரையும் அவங்க பார்த்ததே கிடையாது. அவங்க நிரூபிக்கவும் முடியாது. எப்பயுமே நீ வந்து தனியா வந்து 8% வந்தேன்னா நீ என்ன இல்ல இந்த 2 வருஷத்து கட்சி ஒரு நடிகர் கட்சி, அவருக்கு இருந்த அந்த வில் பவர், மனதைரியம் 70-75 வருஷத்து கட்சிக்கு இருக்குதா பாத்தீங்களா? மனுஷன் தனியா நிக்கிறேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நின்னாரு. இவனுக்கு எவனாவது வந்து தனியா நிக்கிறான், தண்ணி கேனு போட வந்தவனுங்க எல்லாம் புடிச்சு உள்ள வச்சு விஜய் நின்னா ஓட்டு போடுவாங்க, மத்தவங்க நின்னா போட மாட்டாங்க. தண்ணி கேன் போட வந்த கமலஹாசன் எல்லாம் கூப்பிட்டு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. கமலுக்கு தெரியாதுங்க அவரோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் தெரியும். என்ன ஓட்டு விழுகாது அவங்களுக்கு ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான். நடிகரோட கட்சி வந்து நாடாளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் எடுத்தாங்க அன்னைக்கு. அவங்க புள்ளியெல்லாம் வந்து என்ன சொல்றது கமல்ஹாசன் என்ன பண்ணுவார்? ராஜ்யசபால போயிட்டு தம்பி அப்படின்னு பேசுவாரா? இல்ல அவர் யூஎஸ்ல இருக்கிறாரு, ராஜ்யசபாலாம் இல்ல. யாரா பழம் வைக்கிறவன் சவுண்டா இருக்கு. ஆனந்தா கொஞ்சம் ஜாக் இல்ல ஜாக் எப்பயும் டிராவலர். என்ன காமெடி நடந்துச்சு? யார் அது? விஜய் பாலா. வா பாலா நான் அப்படிங்கிற மாதிரி நான் தானா? அதான் ஹெட்போன் போடல, காதுல வச்சு பேசிட்டு இருக்கனா. ஓகே ஓகே. இல்ல அதான் விஜய் பாலா. இல்ல ப்ரோ அதான் சில பேர் இன்னொரு ஒரே நிமிஷம் சரியா இருக்கா? இல்ல ப்ரோ வாய்ஸ் ரொம்ப இதுவாகுது. அப்படியா? இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ ஓகே, ஓவராலா பரவாயில்ல. இல்ல நிறைய பேர் வந்து வெளியே சட்டமன்றத்துக்குள்ள வந்து கார் தரேன், 75,000 கொடுக்குறேன். வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ, ரொம்ப பிரேக் ஆகுது. ஆமா இப்போ ஓகேவா? ஓகே கிடையாது. ஓ நீ சரி பண்ணிட்டு வரியா இல்ல மியூட் மட்டும் போட்டு பேசுறியா? கேக்குதா? கேக்குது. நான் அந்த பிஸியோட வீடியோ மட்டும் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. எது? மத்தபடி புஜியானந்த் பேசினார்ல. ஆமா ஆமா. இது பாத்தீங்களா அங்க அமித்ஷா கூட பேசுனது? பழையபடி அது என்ன டீலிமிட்டேஷன் வந்து ஃபேர் தான் கேக்குறாங்க, நோ டீலிமிட்டேஷன். அது வந்து சன் டிவி காரன் எப்பயும் போல ஆரம்பிச்சிட்டான். சிபிசிஐடி ஆபீஸுக்கு போய் உட்கார வச்சுமா கக்கூஸ்ல உட்காந்து போட்டிருந்தான்ல, அது மாதிரி போட ஆரம்பிச்சு.
அது அவரு வீடியோ ஆனா வந்திருக்கா ப்ரோ ஜெயனா பேசினது? இல்ல வீடியோ எல்லாம் வராது. அது வந்து வெறும் அறிக்கை மாதிரி தான் கொடுப்பாங்க. இல்ல ஒண்ணே ஒண்ணு நல்லா வச்சுக்கோங்களேன். சன் நியூஸ் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான நியூஸ் சொல்லி நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஆனா அண்ணன் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அண்ணன் அவங்களுக்கு பூஜையை போட்டு விட்டு அனுப்பி விட்டாரு வீட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச வர சன் நியூஸ் தான் சன் டிவி பார்க்கும்போது மூவி போட்டிருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு பசங்க சன் நியூஸ் பழையபடி வந்து இந்த பன் நியூஸ் கின் நியூஸ்ன்னு எடுத்துன்னு அந்த போட்டு அடிச்சானுங்கன்னா மறுபடியும் அவனுங்க சரியாயிடுவாங்க. இல்ல அவங்க எல்லாம் முடிஞ்சுச்சு. அவங்க எல்லாம் வேற வழி இல்லை, வீட்டுக்கு தான் போகணும். வீடு இருக்கா? ஏன் இருக்கும் ஒரு நெட்வொர்க்கே வச்சு நடத்தின்னு இருக்கிறானுங்க, வீடு இருக்கான்னு கேக்குறீங்க. நான் வீடுன்னு சொல்றது வேற மாதிரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வேற எதனா பாத்தியா போல சட்டசபையில? வெறும் இன்னைக்கு இந்த கூட்டுறவு அதுதான் போயிட்டு இருந்தது. அதான் பெருசா ஃபாலோ பண்ணல, அதான் கேட்டேன். இன்னைக்கு இல்ல, லாஸ்ட் 2 நாள் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியம் பண்ண மாதிரி. இல்லப்பா இல்ல எங்க அம்மா வந்து எங்க 5 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் ரேஷன் கடையில போய் வாங்குவாங்க. அவங்களுக்கு அங்கதான் பேர் இருக்கு, அங்கதான் இருக்குன்னு சொன்னோம். ஆனா இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது பக்கத்துல எந்த ரேஷன் கடையில போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. அது யாருக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியல. பக்கத்துல எந்த ரேஷன் கடைனாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு மட்டும்தான் தெரியும். அதான் எனக்கு பெனிஃபிட். எங்க அம்மாட்ட இன்னைக்குதான் இப்ப சொன்னோன்னே என்னடா அப்படியா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. அம்மா அப்படிதான்மா, உண்மைதாம்மா. பக்கத்துல நம்ம ஒரு 4 ஸ்டெப் நடந்து வச்சா ரேஷன் கடை. எங்க அம்மா 5 கிலோமீட்டர் போய் தாண்டி போய் வாங்குவாங்க. ஆமா, அந்த ரேஷன் கடையில தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க நம்மகிட்ட. அப்படிதான் இருக்கும்ல. ஆனா இப்ப எல்லா ரேஷன்லயும் வந்து சிஸ்டம் தானே. நீங்க வந்து கார்டு கொடுத்து கைரேகை தானே வைக்க போறீங்க. அது எங்கேயா இருந்தாலும் இதுவாதான். கார்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாப்ல, அது நோட் பண்ணியா? கார்டு கூட தேவையில்லை அப்படின்னு சொன்னாப்ல, நியூஸ்ல வந்துச்சு பாத்தியா? சட்டசபையிலே சொன்னாப்ல. கார்டு எல்லாம் எப்படி போய் கொடுப்பாங்க? கார்டு இருந்தா தானே அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. கைரேகை இருக்குல்ல, அதுல ஒரு QR கோட் இருக்கும் கார்டுல. அதுதான் மேல அந்த நம்பர் இருக்குன்னு சொன்னாரு. அந்த கார்டு நம்பர் இருக்கும். கைரேகையும் பண்ணலாம்ல. 3 ஆப்ஷன் இருக்கு அந்த இடத்துல. எங்க அம்மா வந்து கைரேகை வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ரெண்டாவது வந்து கார்டு காமிச்சாலும் ஸ்கேன் பண்ணி வாங்கிடலாம். இல்ல நீங்க கைரேகை வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க கார்டு கொடுத்த உடனே அதுல வந்து ஒரு QR கோட் மாதிரி இருக்கும் அந்த கார்டுல. அதை ஸ்கேன் பண்ண உடனே உங்களோட டீடைல்ஸ் வந்துரும். அதுல யார் கை வைக்கிறாங்க டாடா கட்டிட்டே இருக்கு. என்னாச்சு? கேக்குதா? இப்போ கரெக்டா இருக்கா? இப்போ ஓகே. போன் பார்க்கல, காதுல வச்சு பேசி. ஓ இல்ல பரவாயில்ல கார்த்தி ப்ரோ. பசங்க அதான் இல்ல ஒரு இஷ்யூ ஒண்ணு. நிறைய பேர் சட்டமன்றத்துல வந்து இந்த கார் தரேன்னு, எம்எல்ஏஸ்க்கு கார் தரேன்னு அண்ணன் சொன்னது, அப்புறம் 75,000 மெயின்டெனன்ஸ்க்கு மந்த்லி தரேன்னு சொன்னது, அப்புறம் படி நீங்க டிரைவர் வேணா வச்சுக்கலாம், அதுக்கு 25,000 ரூபாய் படி அப்படின்னு சொன்னது, மொத்தம் 1 லட்சம். அதுக்கு காரு போக 1 லட்சம் ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொன்னப்போ எல்லாரும் வரவேற்றுட்டு மகிழ்ச்சியா பேசிட்டு அது இதுன்னு நன்றிலாம் சொல்லும் போது சில பேர்லாம் அமைதியே இருந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு இப்ப பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், அந்த மாதிரி சில பேர் டிஎம்கேல இருக்கிற இவனுங்கள், அந்த கொத்தடிமைங்க இவனுங்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்னா, இதை வந்து சால்வ் பண்றதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க, துரந்தரு இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு விவசாயிகள் கடனை தீர்த்திருக்கலாமே, இதை ஏன் நீங்க சட்டமன்றத்துல சொல்லல? சரி, அப்ப நாளைக்கு வந்து கார் கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லிடுவீங்க தானே, அந்த 1 லட்ச ரூபாயும் வேண்டான்னு சொல்லிடுவீங்க தானே, அக்கா சொல்லிடுவாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன்.
ஓகே தானே? கரெக்ட் தானே கார்த்தி ப்ரோ? கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்து அவ்வளோ நீங்க கரெக்டா இருந்தா இந்த காசு எனக்கு நீங்க மாசம் மாசம் கொடுக்குற காசு விவசாயிகளுக்கு கொடுங்கன்னு நாளைக்கு அக்கா சொல்ல போறாங்க. நான் கேட்க தான் போறேன். இல்ல எலெக்ஷனுக்கு ஏன் வெளியே முன்னாடி வந்து போயிட்டு பேசுறீங்க? இதெல்லாம் கூட்டணி உள்ளே சேர்ந்துட்டு பேசியிருக்கலாமே. சரி எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் கூட்டணி சேர்ந்துட்டு பெருசா ஒரு அமௌண்ட் பார்த்துட்டு டிஃபெண்டர் கார் எல்லாம் வாங்கி போட்டோ போடும் போது அவங்களுக்கு இனிக்குது இல்ல இவனுங்க கேக்குறானுங்க. இன்னொரு விஷயம், கஜானால காசே இல்லை நீங்க இப்ப எப்படி 1 லட்சம் ரூபாய் எல்லாம் குடுக்குறீங்க அது இதுங்கிறானுங்க. டேய் அவரு வந்து பதவி ஏத்து 100 நாள் ஆயிடுச்சுடா. ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாமலே அப்படியேவா இருக்கும்? கஜானா இதாயிடுச்சு அதையே சொல்லிட்டே இருக்கானுங்க. அவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு போல அவரு முதல்ல சொன்னது. இல்ல அதாவது அவரு பட்ஜெட் தானே ஒதுக்கி இருக்காங்க. இன்னைக்கே அவர் இருந்த 12 மாசத்துக்கு சேர்த்து எல்லாருக்கும் 1 லட்சம் இன்னைக்கே கொடுத்துட்டாரா என்ன காசு? இல்ல யாரு இது குறுக்க? இல்ல அங்கயா? சரி இல்ல ஹரி, அது என்னன்னா ஒரு மனுஷன் வந்து சிஎம்மா பதவி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பேசும்போதே சொன்னாரு